ஓம் நமோ நாராயணாய. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட தீவிர வாசகியும் நம்ம தங்கச்சியுமான கௌசிக் பொம்மி ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருந்தாங்க. அண்ணா, பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்தை படிக்கும்போது எனக்கு புரியவே இல்லை அண்ணா. கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். அவர்கிட்ட இருந்து பலராமர் வர்றாரு. அதுக்கப்புறம் புருஷ அவதாரங்களான காரணோதகசாயி, கர்ப்போதகசாயி, க்ஷீரோதகசாயி விஷ்ணு உருவாகுறாங்கன்னு சொல்றாங்களே, இந்த பிரபஞ்ச படைப்போட ரகசியத்தை கொஞ்சம் எனக்கு புரியிற மாதிரி ஆழமா விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கௌசிக் பொம்மி கேட்ட அந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 10 பாகங்கள் கொண்ட மகா ஆன்மீக தேடலுக்கான விதை. பிரபஞ்சத்தோட தோற்றம் என்ன? நாம வாழற இந்த பூமி எப்படி உருவாச்சு? பகவத்கீதையில கண்ணன் சொன்ன அந்த மாய குறியீடுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆன்மீக வாழ்க்கை தத்துவம் என்ன? வாங்க ஒவ்வொன்றாக ஆழமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். என்னைக்காவது ராத்திரி நேரத்துல மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு மொட்டை ஆகாயத்தை பார்த்திருக்கீங்களா? லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் மிளிருதே, அந்த பெருவெளிக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? இந்த உலகம் எப்படி உருவாச்சு? நாம ஏன் பிறந்தோம்? நம்ம மனசுல 1000 குழப்பங்கள் ஊடிக்கிட்டு இருக்கும்போது நாம தேடுற எல்லா கேள்விகளுக்கும் பதிலா நிற்கிறது ஒரே ஒரு பேரொளிதான். அதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முழுமுதற் வடிவம். பொதுவாகவே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு. விஷ்ணுவோட அவதாரம்தான் கிருஷ்ணரா, இல்லை கிருஷ்ணர்கிட்ட இருந்துதான் எல்லாமே வந்ததா? சாஸ்திரங்களும் ஆன்மீக மகான்களும் நமக்கு தெளிவா சொல்ற விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் என்பவர் மூல பரம்பொருள். அவர்தான் எல்லாத்துக்கும் ஆதி, அந்தம், நடுவம். ஒரு சின்ன கதை மூலமா இதை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். முன்னொரு காலத்துல ஒரு பெரிய சிற்பி இருந்தாராம். அந்த சிற்பி கைப்பட்டா எந்த பாறையும் உயிர்ப்புள்ள அழகான சிலையா மாறிடும். ஊர் மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்து, ஐயா, உங்களோட இந்த அற்புதம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் புதுசா எந்த சிலையையும் உருவாக்கல. பாறைக்குள்ள ஏற்கனவே அந்த சிலை மறைந்துதான் இருக்கு. தேவையில்லாத கற்களை மட்டும் நான் செதுக்கி அகற்றேன். உள்ளே இருக்கிற உண்மை வெளியே வருது அப்படின்னாராம். அதே போலத்தான் இந்த அகில உலகமும் கோடானு கோடி அண்ட சராசரங்களும் கிருஷ்ணருக்குள்ளே ஏற்கனவே ஆத்ம ரூபமா மறைந்துதான் இருக்கு. அந்த கிருஷ்ணரின் முதல் விரிவாக்கம் யாருன்னு பார்த்தா பகவான் பலராமர். பலராமர் யார் தெரியுமா? அவர்தான் கிருஷ்ணரின் முதல் சேவை வடிவம். சர்வன்ட் காட் ஆர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். கிருஷ்ணர் சேவை பெறுகிறவர் என்றால் பலராமர் அவருக்கு சேவை செய்யக்கூடியவர். பரம்பொருளான கிருஷ்ணர் தனது லீலைகளை, இந்த அகில பிரபஞ்ச படைப்புகளை தொடங்குவதற்காக தன்னைத்தானே பலராமராக விரிவுபடுத்துகிறார். பலராமரிடமிருந்துதான் அடுத்து வரக்கூடிய சங்கர்ஷனர், வாசுதேவர், பிரத்யுமனன், அனிருத்தன் என்கிற சதுர்வியூகங்கள் தோன்றும். அந்த சதுர்வியூகங்களிலிருந்தும் ஆதி சங்கர்ஷனரிடமிருந்துதான் இந்த முழு அகிலத்தையும் படைக்கக்கூடிய 3 புருஷ அவதாரங்கள் வடிவம் பெறுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எத்தனையோ ஓட்டங்கள் ஓடுறோம். காசு, பணம், பதவி, புகழ்னு ஓடி ஓடி ஓய்ஞ்சு போறோம். ஆனா இதெல்லாம் எந்த பிரபஞ்சத்துல நடக்குது? நாம வாழற இந்த பூமிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன தூசி மாதிரி. அந்த தூசியையும் அதை தாண்டி இருக்கிற கோடானு கோடி அண்டங்களையும் தன் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிற அந்த பரம்பொருளை நாம மறந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்? அவர்கிட்ட இருந்து பலராமர் வந்து பலராமரிடமிருந்து பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய பேராற்றல்கள் வெளிப்படுது. அப்படின்னா அந்த இறை சக்தியை நாம எப்படி உணர்வது? கௌசிக் பொம்மி கேட்ட பகவத்கீதை 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல கண்ணன் என்ன சொல்றான்? பூமிர் ஆப்போ நலோ வாயு கம் மனோபுத்தி ரேவச அகங்கார இதியம்மே பின்ன பிரகிருதி ரஷ்டதா. அதாவது பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய இந்த 8ம் என்னுடைய பிரிக்கப்பட்ட ஜடசக்திகள் அப்படின்னு கண்ணன் முழங்குறான். நாம நினைக்கிறோம், நாம தொடர இந்த நிலமும், நாம குடிக்கிற இந்த தண்ணீரும், நாம சுவாசிக்கிற இந்த காற்றும் ஏதோ சாதாரணமாக தானா இயங்குதுன்னு. இல்லை, இவை அனைத்துமே பகவானுடைய அபரா பிரகிருதி என்கிற ஜடசக்தி.
இந்த 8ஐயும் தாண்டி இதை இயக்குற ஒரு உயிர் சக்தி இருக்கே, அதுதான் பரா பிரகிருதி என்கிற ஆத்ம சக்தி. இதை இன்னும் ஆழமா நீங்க புரிஞ்சிக்கணும்னா அடுத்த பாகத்துல வரப்போற அந்த முதன்மை புருஷ அவதாரமான காரணோதக சாயி விஷ்ணுவின் பிரம்மாண்டத்தை பத்தி நாம தெரிஞ்சாகணும். பிரபஞ்ச பெருங்கடலில் அவர் துயிலும் அந்த விஸ்வரூப காட்சி உங்க மனசையே உருக்கிடும். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம வாழற இந்த பூமிங்கிறது ஒரு சூரிய குடும்பத்துல இருக்கு. இந்த மாதிரி கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு கேலக்சி. இந்த மாதிரி பல கோடி கேலக்சிகள் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். ஆனா அறிவியலாளர்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் விடை கண்டுபிடிக்க முடியாம தவிக்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த எல்லை இல்லாத பிரபஞ்சங்கள் எங்கிருந்து வந்தது? இதோட மூலம் என்ன? நம்ம சனாதன தர்மமும் ஸ்ரீமத் பாகவதமும் இதுக்கு பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மிக தெளிவான மனசு உழுக்கக்கூடிய பதில சொல்லியிருக்கு. பரம்பொருளான கிருஷ்ணரின் முதன்மை புருஷ அவதாரம் தான் காரணோதக சாயி விஷ்ணு. இவரை தான் நாம பொதுவா மகாவிஷ்ணுன்னு சொல்றோம். இவர் எங்க இருக்காரு தெரியுமா? ஆன்மீக உலகத்துக்கும் ஜட உலகத்துக்கும் இடையில காரணக்கடல் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான நீர்வெளி இருக்கு. அது சாதாரண தண்ணீர் கிடையாதுங்க, ஆன்மீக பேரொளியாலான புனித கடல். அந்த கடல்ல மகாவிஷ்ணு யோக நித்ரையில சயமிச்சிருக்காரு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், அவரு பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருந்தா இந்த பிரபஞ்சம் எப்படி சார் உருவாகும் அப்படின்னு. அங்கதான் நிக்குது இறைவனின் பேரதிசயம். மகாவிஷ்ணு யோக நித்ரையில இருக்கும்போது அவர் மெதுவா மூச்சை வெளியே விடுறாரு. அவர் உடம்போட ஒவ்வொரு தோல் துவாரத்திலிருந்தும் கோடானு கோடி பிரபஞ்சங்கள் சின்ன சின்ன குமிழிகளா மிதந்து வெளியே வருது. யோசிச்சு பாருங்க, நாம சோப்பு குமிழிய ஊதும்போது சின்ன சின்ன குமிழிகள் காத்துல மிதந்து வரும்ல, அதே போல அந்த மகாவிஷ்ணுவோட ஒரே ஒரு மூச்சுக்காற்று வெளியே வரும்போது இந்த அகில உலகத்துல இருக்கிற அத்தனை அண்ட சராசரங்களும் நுரை குமிழிகளா வெளிப்படுது. அடுத்து அவரு மூச்சை உள்ள இழுக்கும்போது அந்த கோடானு கோடி பிரபஞ்ச குமிழிகளும் மறுபடியும் அவர் உடம்புக்குள்ளேயே போய் ஒடுங்கிடுது. மகாவிஷ்ணுவோட ஒரே ஒரு மூச்சு காற்று வெளியே வந்து உள்ள போற அந்த நேரம்தான் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ஆயுட்காலம். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம இந்த பூமி மேல நின்னுக்கிட்டு நாம் பெரிய ஆளு, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு பவர் இருக்கு, நான் தான் கெத்து அப்படின்னு அகங்காரத்துல ஆடுறோமே, அந்த மகாவிஷ்ணுவோட உடம்புல இருக்கிற ஒரு சின்ன தோல் துவாரத்துல இருந்து வந்த ஒரு குமிழிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன தூசி தான் நாம வாழற இந்த பூமி. இதுதான் உண்மையான வாழ்க்கை ஞானம். இதை உணர்ந்தவனுக்கு மனசுல இருக்கிற அகங்காரம், ஆணவம், தலைக்கணம் எல்லாமே பனி போல உருகி ஓடிடும். ஒரு அழகான கதையை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன்கிட்ட இல்லாத செல்வமே இல்லை. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அற்பமா நினைப்பான். யாரை பார்த்தாலும் உன்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட இவ்வளவு பங்களா இருக்கு, இவ்வளவு தோட்டம் இருக்குன்னு பெருமை பேசுவான். ஒரு நாள் ஒரு ஞானி அந்த ஊருக்கு வந்தாரு. இந்த பணக்காரன் அந்த ஞானி கிட்ட போய், சுவாமி, இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரன், எனக்கு நிகரா யாருமே இல்லை அப்படின்னு வீம்பா சொன்னான். அந்த ஞானி அமைதியா ஒரு உலக வரைபடத்தை எடுத்தாரு. அதை பணக்காரன் முன்னாடி வச்சு, அப்பா, இதுல உன் நாடு எங்க இருக்குன்னு காட்டுனாரு. பணக்காரன் விரலை வச்சு காட்டினான். சரி, இந்த நாட்டுல உன் ஊர் எங்க இருக்குன்னு காட்டுனாரு. பணக்காரன் ரொம்ப உத்து பார்த்து ஒரு சின்ன புள்ளிய காட்டினான். அப்போ அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, இந்த சின்ன புள்ளிக்குள்ள இருக்கிற உன் வீடும் உன் பணமும் இந்த வரைபடத்துல எங்கேயாவது தெரியுதா? இந்த பிரபஞ்சத்துல நீ ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது, அப்புறம் எதுக்கு இந்த அகங்காரம் அப்படின்னாரு. அந்த பணக்காரன் அன்னைக்கு தான் தப்ப உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுதான். நாமளும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல சொன்ன அந்த அகங்காரம்ங்கிறது இதுதான். நான் தான் பண்றேன், இதெல்லாம் என்னோடதுன்னு நாம நினைக்கிற அந்த பொய்யான அகங்காரம் தான் நம்ம இறைவன் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்குது. மகாவிஷ்ணுவோட மூச்சு காத்துல தோன்றின இந்த பிரபஞ்ச குமிழிகளுக்குள்ள அப்புறம் என்ன நடக்குது? அந்த ஒவ்வொன்றையும் யார் போய் இயக்குறா? அந்த கேள்விக்கும் கௌசிக் பொம்மி தங்கச்சியோட சந்தேகத்துக்கும் விடை தரும் விதமா மகாவிஷ்ணு அடுத்த கட்டமா தன்னை எப்படி விரிவுபடுத்துகிறாரோ அந்த 2வது புருஷ அவதாரமான கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் ரகசியத்தை அடுத்த பாகத்துல நாம பார்க்க போறோம். கர்ப்போதக சாயி விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளையும் இறங்கி போய் என்ன செய்யறாரு? பிரம்மா எப்படி உருவானாரு? வாங்க அடுத்த பாகத்துல தொடர்ந்து பயணிப்போம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மகாவிஷ்ணுவோட மூச்சு காற்றிலிருந்து வெளிவந்த அத்தனை கோடானு கோடி பிரபஞ்ச குமிழிகளும்
ஆரம்பத்துல இருட்டாகவும் வெறுமையாகவும் எந்தவிதமான உயிரினங்களும் இல்லாமலும் தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஒவ்வொரு தனித்தனி பிரபஞ்சத்துக்குள்ளேயும் உயிரோட்டத்தை கொண்டு வரணும்ல. அதுக்காக பரம்பொருள் செஞ்ச அற்புதம் தான் என்ன தெரியுமா? மகாவிஷ்ணு தன்னைத்தானே கர்ப்போதகசாயி விஷ்ணு என்கிற இரண்டாவது புருஷ அவதாரமாக விரிவுபடுத்தி அந்த ஒவ்வொரு பிரபஞ்ச குமிழிக்குள்ளேயும் நேரடியாக நுழைகிறாரு. அப்படி நுழைஞ்சவர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த பிரபஞ்சத்தோட பாதி பகுதியை தன்னுடைய சொந்த உடம்பிலிருந்து உருவான நீரால் நிரப்புறாரு. அந்த நீருக்கு பேரு தான் கர்ப்போதகம் அல்லது பிரபஞ்ச கருவறை நீர். அந்த கடலின் மீது 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷன் படுக்கையாக அமைய அதன்மேல் கர்ப்போதகசாயி விஷ்ணு பேரழகோடு சயனிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் தன் கருப்பையில குழந்தையை எப்படி தாங்கி பிடிச்சு பாதுகாக்கிறாளோ அதே போல இறைவனே ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் தன் வயிற்றுக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாதிரி இந்த அவதாரத்தை எடுக்கிறாரு. இங்க ஒரு அற்புதமான ஆன்மீக ரகசியம் இருக்குங்க. கர்ப்போதகசாயி விஷ்ணு அப்படி யோக நித்திரையில இருக்கும்போது அவரோட தொப்புள் குடியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான தாமரை மலர் உருவாகி மேலே எழும்புது. அந்த தாமரை மலர் சாதாரண மலர் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 14 லோகங்களையும், அதாவது அப்பர் அண்ட் லோவர் பிளானட்டரி சிஸ்டம்ஸ் தன்னுள்ளே கொண்ட ஒரு மாபெரும் அண்ட கட்டமைப்பு. அந்த பேரொளி வீசும் தாமரை மலரின் நடுவே இந்த பிரபஞ்சத்தின் முதல் உயிரினமும் படைப்புத் தொழிலின் அதிபதியுமான பிரம்மா தோன்றுகிறார். இப்போ கொஞ்சம் பிரம்மாவின் கோணத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. கண்ணை திறந்து பார்க்கறாரு, நாலா பக்கமும் இருட்டு. கீழே பார்த்தா தாமரை தண்டு போய்கிட்டே இருக்கு. நான் யாரு? நான் எங்கிருந்து வந்தேன்? இந்த தாமரை தண்டுக்கு மூலம் எது அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒரே குழப்பம். அந்த தாமரை தண்டு வழியா கீழே இறங்கி மூலத்தை கண்டுபிடிக்க பல 100 ஆண்டுகள் பயணிக்கிறாரு. ஆனா அவரால் அந்த அடியை கண்டுபிடிக்கவே முடியல. சோர்ந்து போய் மீண்டும் அந்த தாமரை மலருக்கே வந்து உட்கார்ந்துடுறாரு. அப்போ அந்த பெருவெளியிலிருந்து ஒரு அசரீரி ஒலிக்குது. தப்ப தப்ப அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பிரம்மாவும் வேற வழி இல்லாம தன் மனசை ஒருமுகப்படுத்தி 1000 திவ்ய வருடங்கள் கடுமையாக தவம் இருக்கிறாரு. அந்த தவத்தின் முடிவில் கர்ப்போதகசாயி விஷ்ணு தன் திவ்ய மங்கள விஸ்வரூப காட்சியை பிரம்மாவுக்கு காட்டியருள்கிறாரு. இறைவனின் பேரருளால் பிரம்மாவுக்கு பிரபஞ்ச படைப்புக்கான முழு ஞானமும் பகவத்கீதையின் சாரமும் மனதில் ஒளிரத் தொடங்குது. அதுக்கப்புறம்தான் பிரம்மா இந்த சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரங்கள், தேவர்கள், மனிதர்கள்னு அத்தனை படைப்புகளையும் படைக்கத் தொடங்குறாரு. இதை நம்ம நிஜ வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தா நமக்கு எவ்வளவு பெரிய பாடம் கிடைக்குது தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்கள்ல நாம பிரம்மா மாதிரி தான் தவிக்கிறோம். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? எனக்கு ஏன் இந்த சோதனை வருது? அப்படின்னு சுத்தி சுத்தி இருட்டா இருக்கிற மாதிரி உணர்வோம். நம்முடைய அறிவையும் புத்தியையும் வச்சு எவ்வளவு யோசிச்சாலும் வழி தெரியாது. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பிரம்மா செஞ்ச அதே தவம். தவம்னா காட்டுக்கு போய் தலைகீழா நிக்கிறது இல்லைங்க. நம்ம ஓயாத மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தி இறைவனின் திருவடிகளை பிடிச்சுக்கிட்டு, இறைவா நீயே வழிகாட்டுன்னு முழுமையா சரணடைவதுதான் உண்மையான தவம். அப்படி நாம நிலை கொள்ளும் போது நமக்கான வழியை அந்த இறைவன் நிச்சயம் காட்டுவான். கௌசிக் பொம்மி தங்கச்சி கேட்ட அந்த கேள்விக்கு இப்போ விடை தெளிவா புரியும். கிருஷ்ணரிடமிருந்து பலராமர், பலராமரிடமிருந்து பிரபஞ்சத்திற்கு வெளியான மகாவிஷ்ணு, அவரிடமிருந்து பிரபஞ்சத்திற்குள்ளே இறங்கும் கர்ப்போதகசாயி விஷ்ணு, அவரிடமிருந்து பிரம்மா. ஆனா இதோட இந்த பிரபஞ்ச ரகசியம் முடிஞ்சிடல. ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் படைச்சாச்சு. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுவிக்குள்ளேயும் இருந்து நம்மை காத்து நிற்கிற அந்த 3வது புருஷ அவதாரமான க்ஷீரோதகசாயி விஷ்ணு யாரு? அவர் நம் இதய கூட்டினுள்ளே பரமாத்மாவாக அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த பரமாத்ம தத்துவத்தையும் நம் அன்றாட வாழ்க்கையின் மிகப்பெரிய போற்றாட்டங்களையும் எப்படி வெல்வது என்பதையும் அடுத்த பாகத்தில் மிக ஆழமாக பார்ப்போம். கொஞ்சம் அமைதியா கண்ணை மூடி உங்க நெஞ்சு மேல கறி வச்சு பாருங்க. உள்ள டப் டப்புன்னு ஒரு துடிப்பு கேட்டுக்கிட்டே இருக்குல்ல? நாம தூங்கினாலும் நாம மறந்தாலும் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் ஓய்வே இல்லாம இயங்குற அந்த துடிப்புக்கு பின்னாடி யார் இருக்கா? அங்கதான் நிக்கிறாரு 3வது புருஷ அவதாரமான க்ஷீரோதகசாயி விஷ்ணு. இவர் எங்க இருக்காரு தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துல மேல் லோகத்துல பார்க்கடல் அப்படின்னு ஒரு புனிதமான இடம் இருக்கு. அந்த பார்க்கடல்ல ஸ்வேத தீபம்ங்கிற இடத்துல ஆதிசேஷன் மேல சயனிச்சிருக்காரு.
இவரைத்தான் நாம அன்றாடம் கும்பிடுற காத்தல் கடவுளான விஷ்ணு பகவான் சொல்றோம். ஆனா இவரோட உண்மையான மகிமை பார்க்கடல்ல மட்டும் இல்லைங்க. இவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பருப்பொருளுக்குள்ளையும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளையும் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை கோடி ஜீவராசிகளோட இதயத்திலையும் பரமாத்மாவாக வீற்றிருக்காரு. யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல கண்ணன் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுவான். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ, அதாவது நான் எல்லாரோட இதயத்திலையும் பரமாத்மாவா வீற்றிருக்கிறேன். இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வரலாம். அண்ணா, ஏன் மனசுக்குள்ள இறைவன் இருக்காருன்னா அப்புறம் ஏன் நான் தப்பு பண்றேன், ஏன் எனக்கு கஷ்டம் வருது, ஏன் இதயத்தில் இருக்கிற பரமாத்மா என்னதான் பண்றாரு அப்படின்னு. இதத்தான் நம்ம உபநிடதங்கள் ஒரு அழகான உவமை மூலமா விளக்குது. ஒரு பெரிய மரத்துல 2 பறவைகள் பக்கத்து பக்கத்து கிளையில உட்கார்ந்துருக்குமா. முதல் பறவை என்ன பண்ணும்னா அந்த மரத்துல இருக்கிற பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சில பழம் ரொம்ப இனிப்பா இருக்கும், மகிழ்ச்சியில துள்ளும். சில பழம் ரொம்ப கசப்பா இருக்கும், வேதனையில துதிக்கும், அழும். ஆனா அதுக்கு பக்கத்து கிளையில இருக்கிற 2வது பறவை என்ன பண்ணும் தெரியுமா? அது எந்த பழத்தையும் சாப்பிடாது. அமைதியா இந்த முதல் பறவை என்ன பண்ணுது, எவ்வளவு சந்தோஷப்படுது, எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு வெறும் சாட்சியா அப்சர்வரா பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த கதையில வர்ற முதல் பறவை தான் ஜீவாத்மா, அதாவது நீங்களும் நானும். நாம தான் இந்த உலகத்துல இருக்கிற இன்பம் துன்பம்ங்கிற பழங்களை சாப்பிட்டு அனுபவிச்சுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்கோம். அந்த பக்கத்து கிளையில உட்கார்ந்து அமைதியா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிற 2வது பறவை தான் பரமாத்மாவான க்ஷீரோதகசாயி விஷ்ணு. நம்ம இதயப்புக்குள்ள அமர்ந்திருக்கிற அந்த இறைவன் நாம பண்ற நல்ல காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் சாட்சியா பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாம தப்பு பண்ண போகும்போது உள்ளே இருந்து ஒரு மெல்லிய குரல் ஒலிக்கும்ல, டேய் இது தப்புடா, செய்யாதடா அப்படின்னு ஒரு மனச்சாட்சி உறுத்துமே. அது வேற எதுவும் இல்லைங்க, உங்க இதயத்துல இருக்கிற க்ஷீரோதகசாயி விஷ்ணு உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை மணிதான். ஆனா நாம என்ன பண்றோம், அந்த பரமாத்மாவோட குரலை மதிக்காம நம்ம சுயநலத்துக்காகவும் ஆசைக்காகவும் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு அப்புறம் கஷ்டம் வரும்போது கடவுளே எனக்கு ஏன் இப்படி சோதனையை கொடுத்தேன்னு புலம்புறோம். ஒரு சின்ன நிஜ வாழ்க்கை சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு லாரி டிரைவர் இருந்தாரு. அவர் ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டும்போது தூக்கம் கண்ணை சுழட்டிக்கிட்டு வரும். ஆனா பக்கத்து சீட்ல கிளீனரா ஒரு பையன் உட்கார்ந்திருப்பான். அந்த பையன் டிரைவர் கண்ணு அசரும் போதெல்லாம், அண்ணே பார்த்த அண்ணே, ரோடு வளையும் அண்ணே அப்படின்னு தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பான். டிரைவர் அந்த பையன் சொல்ற பேச்சை கேட்டா வண்டி பத்திரமா ஊர் போய் சேரும். ஒருவேளை கடுப்பாகி மூடுடான்னு அந்த பையனை திட்டிட்டு வண்டியை ஓட்டினா வண்டி பள்ளத்துல தான் போய் விழும். நாம வாழற இந்த வாழ்க்கை வண்டியில டிரைவர் தான் நம்ம மனம். பக்கத்துல உட்கார்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற கிளீனர் தான் பரமாத்மாவான க்ஷீரோதகசாயி விஷ்ணு. கௌசிக் பொம்மி தங்கை கேட்ட அந்த பிரபஞ்ச ரகசியத்தோட முழு படமும் இப்ப நமக்கு தெளிவா கிடைச்சிருச்சு. முதல் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர், முதல் சேவை வடிவம் பலராமர், முதல் புருஷ அவதாரம் காரணோதகசாயி விஷ்ணு, பிரபஞ்சங்களை மூச்சுக்காற்றால் தோற்றுவிப்பவர். 2வது புருஷாவதாரம் கர்ப்போதகசாயி விஷ்ணு, ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் நுழைந்து பிரம்மாவை படைப்பவர். 3வது புருஷாவதாரம் க்ஷீரோதகசாயி விஷ்ணு, அனைத்து உயிர்களின் இதயத்திலும் அணுக்களிலும் பரமாத்மாவாக நின்று காத்தருள்பவர். ஆனா இதோட நிறுத்தினா அது வெறும் ஆன்மீக பாடம் மட்டுமே. பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல கண்ணன் இதையெல்லாம் நமக்கு ஏன் சொன்னா? நாம வாழற இந்த அன்றாட குழப்பமான வாழ்க்கையில இந்த பிரபஞ்ச படைப்பு தத்துவத்தை வச்சு நாம நம்ம மனக்கவலைகளை எப்படி வெல்றது, நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்திக்கிறது? அந்த ஆன்மீக வாழ்க்கை தத்துவத்தின் ஆழமான அத்தியாயத்தை பாகம் 5 நாம் தொடர்ந்து தரிசிப்போம். என்னைக்காவது உங்க மனசுக்குள்ள உட்கார்ந்து நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? எனக்கு ஏன் தேவையில்லாத பயமும் கவலையும் கோபமும் வருது? பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல கண்ணன் சொல்ற அந்த பஞ்சபூதங்களான பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியுது, உணர முடியுது. ஆனா அதுக்கப்புறம் கண்ணன் சொல்ற 3 விஷயங்கள் இருக்கே, மனம், புத்தி, அகங்காரம். இவை 3ம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா நம்மை ஆட்டி படைக்கிற சூட்சும ஜடசக்திகள், அதாவது சப்டல் மெட்டீரியல் எலமெண்ட்ஸ். நாம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்னா, என் மனம்தான் நான், என் புத்திதான் நான்னு தவறா கணக்கு போட்டுடுறோம். ஆனா கண்ணன் தெளிவா சொல்றான், மனமும் புத்தியும் அகங்காரமும் கூட உன்னோட ஆத்மா கிடையாது, அதுவும் என்னுடைய பிரிக்கப்பட்ட ஜடசக்திதான்.
இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில முக்கால்வாசி கவலைகள் அன்னைக்கே பறந்து போயிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்க வீட்ல ஒரு கார் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த காருங்கிறது உடம்பு. அந்த காரோட ஸ்டியரிங் தான் மனம். அந்த காரை ஓட்டுற டிரைவர் தான் புத்தி. ஆனா அந்த கார்ல பின்னாடி உட்கார்ந்து பயணிக்கிற முதலாளி தான் நீங்க, அதாவது ஆத்மா. இப்போ யோசிச்சு பாருங்க, டிரைவர் சரியா கவனிக்காம ஸ்டியரிங் மனம் எந்த பக்கமெல்லாம் ஆசைப்படுதோ, எந்த பக்கமெல்லாம் பயப்படுதோ அங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு அப்புறம் ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சேன்னு கதறோம். ஒரு ஊர்ல ஒரு வீணை வித்வான் இருந்தாராம். அவர் வீணையை மீட்டும்போது அத்தனை ராகங்களும் அமுதனா வழியும். ஆனா ஒரு நாள் அவரோட வீணையோட நரம்பு ஒன்று அந்து போச்சு. அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த வீணையில இருந்து நல்ல இசையை கொண்டு வர முடியல. உடனே அவர் கோவப்பட்டு வீணையை தூக்கி வீசி உடைக்க பார்த்தாரு. அப்போ அங்கே வந்த ஒரு பெரியவர் சொன்னாராம், அப்பா, வீணை மேல என்ன தப்பு இருக்கு? அது வெறும் கட்டையும் நரம்பும் தான். அதை மீட்டுற உன் விரல்களும் அதை சரியான சுதியில வைக்கிற உன் ஞானமும் தான் முக்கியம். வீணையை உடைச்சா இசை வந்துடுமா அப்படின்னாரு. அதே போலதான் நம்ம உடம்பும் நம்ம மனசும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாத்திய கருவி. அந்த மனசுல ஆசை, பேராசை, பொறாமை, அகங்காரம்ங்கிற சுதி விறகும்போது வாழ்க்கை ராகமில்லாம கஷ்டமா மாறுது. உடனே நாம என் வாழ்க்கையே வீணா போச்சு, இறைவன் எனக்கு ஏன் இப்படி செஞ்சான்னு கடவுளை குறை சொல்றோம். கௌசிக் பொம்மி தங்கச்சி கேட்ட அந்த கேள்வியோட ஆழத்தை இப்போ யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சத்தை படைச்ச மகாவிஷ்ணுவுக்கும் கர்ப்போதசாய விஷ்ணுவுக்கும் க்ஷீரோதசாய விஷ்ணுவுக்கும் தெரியாதா நம்ம மனசு எப்படிப்பட்டதுன்னு? அதனாலதான் கண்ணன் கீதையில அடுத்து வரப்போற 5வது ஸ்லோகத்துல சொல்றான், இந்த ஜட சக்திகளெல்லாம் அபரா பிரகிருதி, அதாவது தாழ்ந்த நிலை. இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் இயக்குற உயர்நிலை சக்தி ஒன்று இருக்கு. அதுதான் பராபிரகிருதி என்கிற ஆத்ம சக்தி. உங்க இதயத்துல இருக்கிற அந்த ஆத்மா பரம்பொருளான கிருஷ்ணரின் ஒரு சின்ன துளி. ஒரு கடல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்தா அந்த சொட்டு தண்ணீர்லையும் கடலோட அதே உப்புத்தன்மை இருக்குமா இல்லையா? அதே போலத்தான் இறைவனின் அத்தனை திவ்ய குணங்களும் ஒரு சின்ன துளியா உங்க ஆத்மாவுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா நாம அந்த ஆத்மாவை மறந்துட்டு வெளிப்புறத்துல இருக்கிற மாயையான ஜட உலகத்துல சந்தோஷத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, தாகத்தோட இருக்கிற ஒருத்தனுக்கு காணல் நீரை காட்டி அங்க தண்ணி இருக்கு குடின்னு சொன்னா அவன் தாகம் தீருமா? தீராது. அதே போலத்தான் இந்த மாய உலகத்துல நாம தேடுற சிற்றின்பங்களும் பணமும் புகழும் நமக்கு நிரந்தர அமைதியை கொடுக்கவே முடியாது. நிரந்தர அமைதி எங்கே இருக்கு தெரியுமா? நம் இதய கூட்டுக்குள்ள பரமாத்மாவா வீற்றிருக்கிற அந்த க்ஷீரோதசாயி விஷ்ணுவின் திருவடிகளில் சரணடைவதில் மட்டுமே இருக்கு. அப்படி நாம சரணடையும் போது நம்ம மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளும் அகங்காரமும் எப்படி உருகி ஓடுது. இந்த ஜட உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு உண்மையான ஆன்மீக சுதந்திரத்தை அடைவது எப்படி என்பதை அடுத்த பாகத்துல இன்னும் ஆழமான கதைகளுடனும் வாழ்க்கை அனுபவங்களுடனும் தொடர்ந்து பார்ப்போம். என்னைக்காவது ஒரு சிலந்திய உற்று பார்த்திருக்கீங்களா? அந்த சிலந்தி தன்னோட வாயில இருந்து மெல்லிய நூலை வெளியே எடுத்து ஒரு அழகான வலைய கட்டுது. அந்த வலைய கட்டி முடிச்ச அப்புறம் அதுவே அந்த வலைக்குள்ள போய் உட்காந்துக்கும். வேற ஏதேனும் பூச்சி வந்து மாட்டினா அதை இரையாக்கும். ஆனா வேடிக்கை என்னன்னா, சில நேரங்கள்ல அந்த சிலந்தியே தான் பின்னிய வலையில சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்கும். நாமளும் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம உருவாக்குற ஆசைகள், நாம சேர்க்கிற சொத்துக்கள், நாம வளர்த்துக்கிற பந்தங்கள், நான் என்னோடது அப்படின்னு நாம வளர்த்துக்கிற அகங்காரம்ங்கிற வலைய நாமளே பின்னிக்கிட்டு கடைசியில அந்த வலைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லையே, வாழ்க்கை ஏன் இப்படி நரகமா இருக்குன்னு கதறோம். கண்ணன் பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல சொன்ன அந்த அகங்காரம் தான் நம்மை பிடிச்சிருக்கிற மிகப்பெரிய கயிறு. நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன், நான் இல்லனா இந்த ஆபீஸ் இயங்காது, என்னோட புத்தியால தான் நான் இவ்வளவையும் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கிற இந்த அகங்காரம் இருக்கே, இதுதான் நம்ம இறைவன் கிட்ட இருந்து பல காத தூரம் தள்ளி வைக்குது. ஒரு அற்புதமான ஆன்மீக கதையை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. முன்னொரு காலத்துல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அவர் பெரும் படைகளோட போய் பல நாடுகளை ஜெயிச்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. அவருக்குள்ள ஒரே பெருமை, இந்த உலகத்துல என்னை விட வீரன் யாரும் இல்லை, என்னை விட செல்வந்தன் யாரும் இல்லை அப்படின்னு. ஒரு நாள் அந்த ராஜா தன் நாட்டுக்கு வந்த ஒரு மகானை பார்க்க போனாரு. அந்த மகான் கிட்ட போய், சுவாமி,
நான் கட்டிய பெரிய அரண்மனைகள், நான் ஜெயிச்ச தேசங்கள், என் கருவூலத்துல இருக்கிற நவரத்தினங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப மிடுக்கா கேட்டாராம். அந்த மகான் சிரிச்சுக்கிட்டே தான் கையில இருந்த ஒரு சின்ன மண் அகல் விளக்க காட்டி, அரசே, இந்த விளக்குல இருக்கிற எண்ணெயும் திரியும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வெளிச்சம். எண்ணெய் தீர்ந்தா வெளிச்சம் போய் இருட்டு வந்துடும். நீங்க ஜெயிச்ச இந்த ராஜ்யமும் உங்க உடம்பும் கூட அந்த மண் விளக்கு மாதிரி தான். உங்க மூச்சுக்காட்டு நின்றுட்டா இதெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டாரு. அந்த ஒரு கேள்வி ராஜாவோட மண்டையில சுளீர்னு உரைச்சுது. அவரோட அத்தனை அகங்காரமும் அந்த நொடியில சுக்குநூறா உடைஞ்சு விழுந்தது. யோசிச்சு பாருங்க, காரணோதக சாயி விஷ்ணுவோட ஒரே ஒரு மூச்சுக்காற்றுல கோடானு கோடி பிரபஞ்சங்கள் தோன்றி தோன்றி அழியுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துல ஒரு சின்ன பூமி புள்ளியில வாழற நாம நம்ம சின்ன சாதனைகளுக்காக அகங்காரம் படுறது எவ்வளவு பெரிய அறியாமை. கௌசிக் பொம்மி தங்கச்சி கேட்ட அந்த பிரபஞ்ச படைப்பு ரகசியத்தோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? நாம எவ்வளவு சிறியவர்கள், இறைவனின் பேராற்றல் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை நமக்கு உணர்த்துவதுதான். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஒரே காரணம் நாம இந்த ஜட உலகத்தை உண்மையானதுன்னு நம்புறதுதான். ஒரு சினிமா தியேட்டருக்கு போறீங்க, திரையில ஒரு பெரிய தீ விபத்து நடக்கிற மாதிரி காட்சி வருது. அதை பார்த்து தியேட்டர்ல இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்களா? இல்ல. ஏன்னா அது திரையில ஓடுற படம், நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நமக்கு தெரியும். அதே போலதான் இந்த வாழ்க்கையில வர்ற இன்பமும் துன்பமும் லாபமும் நஷ்டமும் ஒரு திரையில ஓடுற படம் மாதிரிதான். நீங்க அந்த படத்துக்குள்ள சிக்கிக்காம உங்கள் இதயத்துல இருக்கிற க்ஷீரோதக சாயி விஷ்ணு என்கிற பரமாத்மாவை தரிசிக்கும் சாட்சியாக மாறும்போது இந்த மாயையின் வலை உங்களை எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த மாயையை உடைச்சு இறைவனை உண்மையா உணர்வது எப்படி? அதற்கான எளிய ஆழமான ஆன்மீக பாதைய அடுத்த பாகத்தில் தொடர்ந்து பார்ப்போம். உங்க மனசுல எப்பவாவது ஒரு கேள்வி வந்ததுண்டா? நான் தினமும் சாமி கும்பிடுறேன், கோயிலுக்கு போறேன், நல்லதே பண்றேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த கவலையும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் வந்துட்டே இருக்கு? சிந்திச்சு பாருங்க. நாம வாழ்க்கையில எதையாவது பிடிச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். பணத்தை பிடிச்சுக்க பாக்குறோம், மனிதர்களை பிடிச்சுக்க பாக்குறோம், புகழ பிடிச்சுக்க பாக்குறோம். ஆனா நாம எதையெல்லாம் ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்க நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம கையை விட்டு நழுவி ஓடிக்கிட்டே இருக்கு, இல்லையா? ஏன் தெரியுமா? நாம நிலையற்ற ஜட பொருட்களை பிடிச்சுக்கிட்டு நிலையான நிம்மதியை தேடுறோம். கௌசிக் பொம்மி தங்கச்சி கேட்ட பகவத்கீதை 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்துல கண்ணன் இதையெல்லாம் ஏன் பட்டியலிட்டு சொன்னான் தெரியுமா? பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய இந்த 8ம் அபரா பிரகிருதி, அதாவது அழியக்கூடிய நிலையற்ற ஜட உலகம். இந்த நிலையற்ற உலகத்துல நீ எதை பிடிச்சாலும் உனக்கு பயமும் கவலையும் தான் மிஞ்சும்னு சுட்டி காட்டத்தான் கண்ணன் அதை சொன்னான். அப்போ நிலையான நிம்மதி எங்கே இருக்கு? கண்ணன் பகவத்கீதையோட 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகத்துல உலகத்துக்கே உரக்க சொன்ன ஒரு மாபெரும் வாக்குறுதி இருக்கு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. அதாவது எல்லா தர்மங்களையும் உன் கவலைகளையும் உன் திட்டங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என்னை மட்டுமே சரணடை. உன்னை அத்தனை பாவங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன். நீ கவலைப்படாதே. யோசிச்சு பாருங்க. அகில பிரபஞ்சத்தையும் தன் மூச்சுக்காற்றால் தோற்றுவிக்கும் காரணோதவசாயி விஷ்ணுவும் ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் தன் கருவறையில் தாங்கும் கர்ப்போதகசாயி விஷ்ணுவும் உங்கள் இதயக்கூட்டில் பரமாத்மாவாக அமர்ந்திருக்கும் க்ஷீரோதகசாயி விஷ்ணுவும் நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? இல்லை, என் வாழ்க்கையை என் புத்தியால தான் நான் சரி பண்ணுவேன்னு அந்த 8வது ஜடசக்தியான அகங்காரத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம். ஒரு அழகான கதையை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆற்று பாலம் இருந்துச்சாம். அந்த பாலத்துல ஒரு தகப்பனும் அவனோட சின்ன பையனும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆத்துல வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தகப்பன் பையன்கிட்ட சொன்னானாம், மகனே, ஆத்துல வெள்ளம் அதிகமாயிருக்கு, என் கையை நல்லா பிடிச்சுக்கோ அப்படின்னாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் தெரியுமா? இல்லப்பா, நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னானாம். தகப்பனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்பா, ரெண்டும் ஒண்ணுதானே, நீ என் கையை பிடிச்சா என்ன, நான் உன் கையை பிடிச்சா என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானாம், இல்லப்பா, நான் உங்களை பிடிச்சுக்கிட்டா ஏதேனும் பெரிய அலையோ பயமோ வந்தா நான் அறியாம என் பிடியை விட்டுடுவேன். ஆனா நீங்க என் கையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அவசரம் வந்தாலும் என் உயிர் போனாலும் நீங்க என் கையை விடமாட்டீங்கப்பா அப்படின்னாங்களாம். எவ்வளவு ஆழமான உண்மை பாத்தீங்களா? நாம வாழ்க்கையில பண்ற தப்பு என்னன்னா, நாம இறைவனை பிடிச்சுக்க பார்க்கறோம். ஆனா இறைவன் நம்மை பிடிச்சுக்க பார்க்கறாரு.
நம்ம பலவீனமான மனசால இறைவனை பிடிக்கும்போது கஷ்டம் வந்தவுடனே அந்த பிடி நழுவி போயிடுது. ஆனா இறைவா, என் புத்தியும் என் மனசும் ரொம்ப சிறியது, என்னால இந்த வாழ்க்கை போராட்டத்தை சமாளிக்க முடியல, நீயே என் கையை பிடிச்சுக்கோன்னு முழுமையா சரணடையும் போது அந்த க்ஷீரோதக சாயி விஷ்ணு நம்ம கையை பிடிச்சுக்கிறாரு. அப்படி அவன் பிடிச்ச கை என்றைப்பும் நழுவாது. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தையே படைக்கும் பேராற்றல் கொண்ட இறைவனின் கை உங்கள் கையை பிடித்து கொண்டால் இந்த உலகத்தில் நீங்கள் எதை கண்டு பயப்பட வேண்டும், எந்த சோதனையை கண்டு அஞ்ச வேண்டும்? இந்த சரணாகதி தத்துவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது எப்படி, நம் எண்ணங்களையும் செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது எப்படி என்பதை அடுத்த பாகத்தில் மிக ஆழமாக பார்ப்போம். காலையில எந்திரிச்சதிலிருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் நாம் என்ன பண்றோம்? ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? வேலைக்கு ஓடுறோம், பணத்துக்கு ஓடுறோம், குடும்ப தேவைகளுக்காக ஓடுறோம். ஆனா இவ்வளவு ஓடியும் கடைசியில மனசுல என்ன மிஞ்சுது? எனக்கு நிம்மதியே இல்லப்பா, எவ்வளவு உழைச்சும் ஒரு அங்கீகாரம் இல்லை, வாழ்க்கை ஒரு செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குங்கிற சலிப்பும் கவலையும் தான் மிஞ்சுது. ஏன் இந்த சலிப்பு வருது தெரியுமா? நாம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் பின்னாலையும் நான்கிற அகங்காரமும் எனக்கு என்ன கிடைக்குங்கிற சுயநல எதிர்பார்ப்பும் இருக்கிறதுனால தான். பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல கண்ணன் பட்டியலிட்ட அந்த அகங்காரம்தான் நம்ம எல்லா துன்பத்துக்கும் மூல காரணம். நான் தான் இந்த வேலையை செஞ்சேன், இதோட பலன் எனக்குத்தான் வரணும்னு நாம நினைக்கிறப்போ அந்த வேலையோட முடிவு நாம நினைச்ச மாதிரி வந்தா தலைக்கணம் வருது. ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி வரலன்னா ஏமாற்றமும் கோபமும் மன அழுத்தமும் வருது. இதைத்தான் கண்ணன் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல தெளிவா உடைச்சு சொல்றான். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேசு கதாச்சன. அதாவது, உனக்கு கடமையை செய்ய மட்டுமே உரிமை உண்டு, அதன் பலன்களில் ஒருபோதும் உரிமை இல்லை. இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வரலாம். அண்ணா, பலனை எதிர்பார்க்காம வேலை செஞ்சா எனக்கு எப்படி ஆர்வம் வரும்? சம்பளமே எதிர்பார்க்காம எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு. இங்கேதான் ஆன்மீகத்தோட மிகப்பெரிய ரகசியமே இருக்குங்க. கண்ணன் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் நீ சோம்பேறியா இருன்னு இல்ல. நீ செய்யற வேலைய உன் சுயநலத்துக்காக செய்யாம இறைவனின் சேவைக்காக செய்யின்னு சொல்றான். இத ஒரு எளிய வாழ்க்கை உதாரணம் மூலமா புரிஞ்சுப்போம். ஒரு ஊர்ல 2 கொத்தனார்கள் ஒரு பெரிய கோயிலை கட்டுறதுக்காக கல்லை செதுக்கிக்கிட்டு இருந்தாங்களாம். அங்கே வந்த ஒரு வழிப்போக்கன் முதல் கொத்தனார்கிட்ட போய், ஐயா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். அந்த முதல் கொத்தனார் ரொம்ப கடுப்போட, கண்ணு தெரியலையா, இந்த சுட்டரிக்கிற வெயில்ல உட்காந்து கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்த இந்த நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு புலம்புனாராம். அடுத்து அந்த வழிப்போக்கன் 2வது கொத்தனார்கிட்ட போய் அதே கேள்வியை கேட்டான். அந்த 2வது கொத்தனார் முகத்துல பேரானந்தமும் புன்னகையும் ஒளிர, ஐயா, இந்த அகில உலகத்தையும் காக்கிற அந்த இறைவனுக்கு ஒரு அழகான கோயில் எழுப்ப போறாங்க, அந்த புண்ணிய காரியத்துல இந்த சின்ன கல்லை செதுக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் இறைவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பரவசத்தோட சொன்னாராம். யோசிச்சு பாருங்க, 2 பேரும் செஞ்ச வேலை ஒண்ணுதான், செதுக்கின கல்லும் ஒண்ணுதான். ஆனா முதல் ஆளுக்கு அது நரகமா இருந்துச்சு, 2வது ஆளுக்கு அது சொர்க்கமா இருந்துச்சு. காரணம் என்ன? எண்ணம் மட்டுமே. நாமளும் அப்படிதான். நாம ஆஃபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தாலும் சரி, கடையில வியாபாரம் செஞ்சாலும் சரி, வீட்ல சமையல் செஞ்சாலும் சரி, நான் என் சுயநலத்துக்காக பண்ணல, எனக்குள்ளேயும் எல்லாரோட இதயத்திலையும் இருக்கிற அந்த க்ஷீரோதக சாயி விஷ்ணுவோட சேவைக்காக பண்றேன்னு எண்ணத்தை மாத்தி பாருங்க. அங்கே உங்களோட சலிப்பும் பயமும் மன அழுத்தமும் மாயமா மறைஞ்சு போயிடும். கௌஷிக் பொம்மி தங்கச்சி கேட்ட அந்த கேள்விக்கு இதுதான் மிக ஆழமான பயன்பாட்டு விடை. பிரபஞ்சங்களை மூச்சுக்காற்றால் தோற்றுவிக்கும் காரணோதக சாயி விஷ்ணுவும் அதை தன் கர்ப்பவரையில் தாங்கும் கர்ப்போதக சாயி விஷ்ணுவும் உங்க இதயத்துல பரமாத்மாவா உட்காண்டுகிட்டு நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட இறைவனுக்கு உங்கள் வேலையை பூவா அர்ப்பணிக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு மாபெரும் ஆன்மீக காவியமா மாறுது. அப்படிப்பட்ட உயரிய நிலையை அடைஞ்சு மன அமைதியோட வாழக்கூடிய அந்த ஜீவன் முக்தனின் குணங்கள் என்ன? இந்த பிரபஞ்ச படைப்பின் தத்துவத்தை முழுமையாக உணர்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி பிரகாசிக்கும் என்பதை அடுத்த பாகத்தில் மிக ஆழமாக பார்ப்போம். இந்த உலகத்துல 2 வகையான மனிதர்கள் வாழறாங்க. முதல் வகை மனிதர்கள் சின்ன சின்ன இன்பங்களுக்கு அளவுக்கு அதிகமா துள்ளி குதிப்பாங்க. ஒரு சின்ன துன்பம் வந்த உடனே சுக்கு நூறா உடைஞ்சி போய் அழுது புலம்புவாங்க. புகழ்ச்சி வந்தா தலக்கணம் ஏறிடும், இகழ்ச்சி வந்தா கோபத்துல கொந்தளிப்பாங்க.
ஆனா இரண்டாவது வகை மனிதர்கள் இருக்காங்க. புயலே அடிச்சாலும் கடலே கொந்தளிச்சாலும் அசையாமல் நிற்கிற ஒரு பெரிய பாறை மாதிரி வாழ்க்கையோட எந்த சூழ்நிலையிலையும் தன் மன அமைதியை இழக்காமல் தெளிவோட வாழ்வாங்க. இந்த இரண்டாவது வகை மனிதர்களைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதையில கண்ணன் ஸ்தித பிரக்ஞன், அதாவது நிலையான புத்தி உடையவன் அப்படின்னு அழைக்கிறான். இப்போ யோசித்து பாருங்க, ஒரு மனிதனால எப்படி எல்லா சூழ்நிலையிலையும் இப்படி அமைதியா இருக்க முடியுது? அவனுக்கு கஷ்டமே வராதா? அவனுக்கு வலி இருக்காதா? அவனுக்கும் கஷ்டமும் வரும், வலியும் வரும். ஆனா அவனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் இடையே இருக்கிற ஒரே வித்தியாசம் அவனோட பார்வை. கௌசிக் பொம்மி தங்கச்சி கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம். காரணோதக சாயி விஷ்ணுவோட மூச்சுக்காற்றுல இருந்துதான் இந்த அத்தனை பிரபஞ்சங்களும் வெளிப்படுது. கர்ப்போதக சாயி விஷ்ணுதான் இந்த பிரபஞ்சங்களை தாங்கி பிடிக்கிறாரு. க்ஷீரோதக சாயி விஷ்ணுதான் அத்தனை ஜீவராசிகளோட இதயத்திலையும் ஒவ்வொரு அணுவிலும் பரமாத்மாவா இருக்காருன்னு உணர்ந்த ஒருவனுக்கு இந்த உலகத்தை பற்றிய பார்வை முற்றிலும் மாறிடும். அவன் யாரை பார்த்தாலும், எந்த உயிரினத்தை பார்த்தாலும் அதுக்குள்ள வீற்றிருக்கிற அந்த பரம்பொருளின் பேரொளியை மட்டுமே காண்பான். பகவத்கீதையில 5வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகத்துல கண்ணன் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்வான். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவாஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினக. அதாவது, உண்மையான ஞானி என்பவர் கற்றறிந்த சான்றோரையும் பசுவையும் யானையையும் நாயையும் ஏன் நாய்க்கறி சமைப்பவரையும் கூட ஒரே சமநோக்கோடு பரமாத்மாவின் அங்கமாகவே பார்ப்பார். யோசிச்சு பாருங்க, நாம மனிதர்களை எப்படி பார்க்கிறோம்? இவன் ஏன் ஆளு, இவன் எதிரி, இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் அழகு, இவன் அசிங்கோன்னு 8வது ஜடசக்தியான அகங்காரத்தோட கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்க்குறோம். அதனால தான் நமக்குள்ள பொறாமையும் வெறுப்பும் பிரிவினையும் வருது. ஆனா இறைஞானம் பெற்ற ஒரு ஞானி தோற்றங்களை அடிப்படையாக வச்சு பார்க்க மாட்டான். எல்லோருக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கிற அந்த க்ஷீரோதக சாயி விஷ்ணுவையே காண்பான். ஒரு அழகான கதையை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய துறவி இருந்தாரு. அவர் யார்கிட்டையும் எந்த பாகுபாடம் காட்டாம எல்லாரையும் அன்பா நடத்துவாரு. ஒரு நாள் ஒரு பொறாமை பிடிச்ச மனிதன் அந்த துறவிய அசிங்கமா திட்டி மூஞ்சில எச்சில துப்ப மிலிட்ரி லெவல்ல வம்பு பண்ண வந்தான். ஆனா அந்த துறவி கொஞ்சம் கூட கோபப்படாம சிரிச்சுக்கிட்டே தன் துணியால தொடச்சிக்கிட்டு, இறைவா, என் அகங்காரத்தை சோதிக்கிறதுக்காகவா இந்த ரூபத்துல வந்தேன்னு கூப்பிய கரங்களோட வணங்கினாராம். அந்த தீய மனிதன் அதிர்ச்சி அடைஞ்சு, யோ, நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன், நீ என்னடான்னா என்ன வணங்குறியே, உனக்கு அறிவு இருக்கான்னு கத்துனான். அதுக்கு அந்த துறவி அமைதியா சொன்னாராம், தம்பி, ஒரு பானையில தண்ணி இருந்தா அதை நீ எந்த பாத்திரத்துல ஊத்தினாலும் அது தண்ணி தான். நீ எந்த உருவத்துல வந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை தவிர வேற எதையும் என்னால பார்க்க முடியல அப்படின்னாராம். அந்த பதில கேட்ட அந்த மனிதன் அன்னைக்கு துறவியோட கால்ல விழுந்து கண்ணீர் விட்டான். இதத்தான் நாம ஆத்ம சுதந்திரம்னு சொல்றோம். வெளி உலகத்துல நடக்கிற எந்த ஒரு சம்பவமும் மனிதர்களோட வார்த்தைகளும் உங்க மன அமைதியை குலைக்க முடியாத ஒரு உன்னதமான நிலைதான் உண்மையான ஆன்மீகம். நாம வாழுற இந்த அன்றாட வாழ்க்கையில நாமளும் இந்த நிலையை நோக்கி மெதுவா நகர முடியும். உங்களை யாராவது திட்டுறாங்களா? சரி, இது என் அகங்காரத்தை அழிக்க இறைவன் கொடுத்த சோதனைன்னு நினைச்சு போய்கிட்டே இருங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி வருதா? பிரபஞ்சங்களை மூச்சுக்காற்றால் படைக்கும் இறைவனுக்கு என் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு தெரியும்னு அமைதியா அடுத்த வேலைய பாருங்க. இந்த தெளிவு உங்களுக்குள்ள வந்துட்டா உலகத்துல உங்களால யாராலையும் அசைக்கவே முடியாது. நாம பயணம் செஞ்ச இந்த ஆன்மீக பாதை சாதாரணமானது கிடையாதுங்க. சிந்திச்சு பாருங்க. முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர், அவரே அத்தனைக்கும் மூலம், ஆதி, அந்தம், பரம்பொருள். அவரிடமிருந்து தோன்றிய பகவான் பலராமர் இறைவனுக்கு சேவை செய்யும் முதல் சேவை வடிவம். அவரிடமிருந்து விரிவடைந்த சதுர் வியூகங்கள் மற்றும் முதன்மை புருஷ அவதாரமான காரணோத சாயி விஷ்ணு காரணக்கடலில் யோக நித்திரையில் சயனித்து தனது ஒரே ஒரு மூச்சுக்காற்றால் கோடானு கோடி பிரபஞ்ச குமிழிகளை தோற்றுவிக்கும் மாபெரும் பேரதிசயம். அந்த ஒவ்வொரு பிரபஞ்ச குமிழிக்குள்ளும் நேரடியாக இறங்கி பிரபஞ்ச கருவறை நீரில் சயனித்து தன் தொப்புள் தாமரையிலிருந்து பிரம்மாவை தோற்றுவித்து படைப்புத் தொழிலுக்கு அடித்தளமிடும் 2வது புருஷ அவதாரமான கர்ப்போத சாயி விஷ்ணு.
அந்த பிரபஞ்சங்களின் ஒவ்வொரு அணுவிக்குள்ளும் நம் ஒவ்வொருவரின் இதய கூட்டுக்குள்ளும் பரமாத்மாவா வீற்றிருந்து நம்மை கணப்பொழுதும் பிரியாமல் காத்து நிற்கும் 3வது புருஷ அவதாரமான க்ஷீரோதசாயி விஷ்ணு. பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல கண்ணன் பட்டியலிட்ட அந்த பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய 8வது ஜட சக்திகளுக்கும் பின்னாடி இவ்வளவு பெரிய பிரபஞ்ச ரகசியமும் இறைவனின் பேரருளும் மறைஞ்சிருக்குங்கிறத இப்போ நீங்க முழுமையா உணர்ந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் உங்க நெஞ்சு மேல கை வச்சு ஆழமா யோசிச்சு பாருங்க. நாம இதுவரைக்கும் எதை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம்? எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சே, என் வாழ்க்கையில இந்த தோல்வி வந்துருச்சே, என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களே, என் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்து பயந்து ராத்திரி தூக்கமில்லாம தவிச்சோமே. கோடானு கோடி பிரபஞ்சங்களை தன் மூச்சு காற்றால் படைக்கும் அந்த பரம்பொருள் உங்கள் இதய கூட்டுக்குள்ள பரமாத்மாவா அமர்ந்திருக்கும்போது நீங்க ஏன் இன்னும் பயப்படணும்? நீங்க ஏன் இன்னும் கவலைப்படணும்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, அந்த பரம்பொருளின் ஒரு பிரிக்க முடியாத பேரொளி துளி. நீங்க சாதாரணமானவர் கிடையாது. உங்க கஷ்டங்களோ, உங்க வறுமையோ, உங்க தோல்விகளோ உங்களை ஒருபோதும் தீர்மானிக்க முடியாது. உங்க உடம்பும் உங்க மனசும் உங்க அகங்காரமும் தான் அழியக்கூடிய ஜடசக்தி. ஆனா உங்க உள்ளே இருக்கிற ஆத்மா அழிவற்றது, என்றும் பிரகாசிக்கக்கூடியது. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கிற கோணத்தையே மாத்துங்க. காலையில கண் முழிக்கும்போது உங்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கும் அந்த க்ஷீரோதசாயி விஷ்ணுவை வணங்குங்கள். இறைவா, இந்த உடம்பும் இந்த மூச்சும் இந்த நாளும் நீ எனக்கு கொடுத்த பிச்சை. இன்னைக்கு நான் செய்யற ஒவ்வொரு வேலையையும் உன்னோட சேவைக்காகவே அர்ப்பணிக்கிறேன்னு முழுமையா சரணடையுங்க. உங்க வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும், எந்த புயல் அடித்தாலும் அசையாமல் நில்லு, ரோலிங் பாறை மாதிரி நில்லுங்க. பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கும் என் கண்ணன் என் இதயத்தில் இருக்கிறான், என்னை எதுவுமே வீழ்த்த முடியாதுங்கிற அந்த மகத்தான ஆன்மீக நம்பிக்கையோடு வீறு நடை போடுங்கள். நம்ம தங்கச்சி கௌசிக் பொம்மி கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம எல்லாரோட மனசுலையும் இருந்த அறியாமைங்கிற இருளை போக்கி ஒரு மாபெரும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. வாழ்க்கைங்கிறது பயந்து பயந்து ஓடுற ஓட்டம் கிடையாதுங்க. இறைவனின் பேரருளை உணர்ந்து அவனிடம் முழுமையாக சரணடைந்து பேரானந்தத்தோடு வாழக்கூடிய ஒரு திவ்யமான லீலை. இன்னைக்கே இந்த நொடியே உங்க மனசுல இருக்கிற போலி அகங்காரத்தையும் பயத்தையும் தூக்கி எரிஞ்சிடுங்க. உங்கள் இதயத்தில் ஒளிரும் பரமாத்மாவை தரிசியுங்கள். கிருஷ்ணரின் திருவடிகளை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். உங்கள் மன அமைதி என்றுமே குலையாது. பரம்பொருளின் பேரருள் எப்போதும் உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து நிற்கும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே.